ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து எவிக்ஷன் ப்ராசஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். என்னப்பா சாட்டர்டே தானே வரும் ஜென்ரலாக எவிக்ஷன் ப்ராசஸ் இப்போயே சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, ஷூட் வந்து இந்த வாரம் வந்து ஒரு நாள் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா மலையாள பிக் பாஸோட ஃபினாலே இருக்கிறதுனால அது ரெண்டும். ஏன்னா தமிழ் பிக் பாஸ் எங்கே செட்டு போடுறாங்களோ அது பக்கத்துலேயே தான் மலையாள பிக் பாஸ் செட்டும் போடுவாங்க. ஸோ அதனால் அதோட ஃபினாலே இன்றைக்கி இருக்கிறதுனால ஸோ இவங்க ப்ரோக்ராமில் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஷெடியூலில். ஸோ அதனால் வந்து நாளைக்கு நம்மளுக்கு வர வேண்டிய அந்த எலிமினேஷன் அந்த எபிசோடெலாம் சாட்டர்டே வரும் இல்லைங்களா, அது ஃப்ரைடேவே வரப்போகுது. ஸோ அந்த லைவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் முன்னாடி வரும், ஒரு நாள் வராது அப்படிங்கிற மாதிரி தான். எப்படி இப்போ வந்து ஃப்ரைடே இருக்கும், ஸோ சண்டே வந்து லைவ் இருக்காது. அப்படி தானே இருக்கும். ஸோ இப்போ அப்படி தான் ஒரு நாள் மாற்றி நம்மளுக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் எபிசோடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஃப்ரைடே எபிசோடில் எவிக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுனால எவிக்ஷன் ப்ராசஸ் டபுள் எவிக்ஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்கங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு பண்ணுவாங்களா, ஐ மீன் ஃப்ரைடே சண்டே அப்படி பண்ணுவாங்களா, இல்லை இன்றைக்கே பண்ணிடுவாங்களான்னு தெரியல. ஸோ மொத்தம் இன்றைக்கி வந்து ஒரு நாள் முன்னாடியே அந்த வீக்கெண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகிடுது. சரி, அப்போ டபுள் எவிக்ஷனாக எப்படிப்பா ஓட்டிங் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் ஓட்டிங் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் ஓட்டிங்கில் கமருதீன் ஃபஸ்ட் இருக்கார், அன்அஃபிஷியலில் கானா வினோத். ஆப்வியஸாக பிஆர் தாங்க அவர். வினோத் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரில, வர அளவுக்கு வியானா அவங்களுக்கு ஒரு குரூப் ஃபயர் ஓடுது. ஸோ இவங்களாம் அந்த பிஆர் செட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா உள்ள கேம் ஆடுறாங்க ஆடலங்கிறத மாரி வெளியில் பிஆர் டீம் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துலையும் இருக்காங்க. அது ஓகே, அது அவங்க ப்ரிஃபரன்ஸ், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திவாகர், அவர் வந்து 4th பிளேஸு, பாரு வந்து 5th பிளேஸ். இது அஃபிஷியல் ஓட்டிங்கில் பார்த்திங்கன்னா பாரு 4th, திவாகர் 5th வருது. அன்அஃபிஷியலில் திவாகர் ஃபஸ்ட்டும் பாரு செகண்டும் இருக்காங்க. ஆனால் ஓட்டு வந்து பாருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு திவாகருக்கு டிக்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லெவலில் இருக்குது. ஏன்னா ஓட்டிங்குமே இப்போ க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எப்போ வீக்கெண்ட் ஷூட் ஒரு நாள் முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடுச்சோ ஸோ ஓட்டிங்குமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன இருக்கோ அதோட கன்சிஸ்டன்சி வச்சு தான் எவிக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க. தெரியாது சேனல் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஜே கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு எஃப்ஜே வெளில போயிடுவாரான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா விஜேஎஸோட செல்ல பிள்ளை எஃப்ஜே எப்படி விஷாலை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து அவர் அவ்வளோ லவ் கண்டென்ட் கொடுத்து இப்போ வந்து ஒரு லவ் கண்டென்ட் வந்து என்னது கமருதீனும் பார்வதியும் ஆனோடனே நீங்கள் போட்டு அவ்வளோ அலப்பறையாக அதை அடின்னு அடிச்சிங்க. அந்த துஷார் பையனையும் அடின்னு அடிச்சிங்க, துஷார் அர்ஹரா அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு அடி கூட வாங்காமல் மனுஷன் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு லவ் கண்டென்ட்ன்ற விஷயத்துக்குள்ளேயே மாட்டாமல் நெளிவு சுழிவாக வந்து கடைசியில் அப்படியே வந்துட்டாரே, எங்கே 3rd பிளேஸ்க்கு வந்துட்டாரே விஷால். அப்புறம் வந்து லாஸ்ட்டில் என்ன சொன்னாங்க விஷால் பற்றி, அது அவங்க பர்சனல் பேசாதீங்க அப்படின்ட்டாங்கல்ல. ராணுவ வந்து செகண்ட் என்ட்ரி கொடுத்து வரப்போ அவர் அந்த பேச்சு பேசினார். ஜெஃப்ரி சத்யா எல்லாம் சேர்ந்து விஷாலை காப்பாற்ற தானே செஞ்சாங்க. அந்த டைமில் தானே ஜாக் வெளில போனாங்க. ஸோ இந்த சீசன்லேயும் எஃப்ஜே என்ன அலப்பறை, அது அதிரே கூட எஃப்ஜே அலப்பறையாக இருக்கட்டும், ரம்யா கூடவா இருக்கட்டும், மேபி இப்போ திவ்யா கூட ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா திவ்யா பின்னாடியே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவில் தெரியும் சுற்றிக்கிட்டே இருப்பார். ஸோ என்னமோ பண்ணட்டும். அப்படி ஒரு பையனெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் எந்த மனநிலைமையில் ஓட் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. ஓகேங்களா, அப்போ வந்து எஃப்ஜே. ஆனால் இப்போ பாருங்களேன், ஒரு காமெடி நடக்க போகுது. எஃப்ஜேவை நம்பி அந்த ஆதிரை பொண்ணு கேம் ஆடி, இல்லை அவள் கேம் ஆட தெரியாமல் ஆடி வெளில போனாலா, இப்போ அதே விஷயம் ரம்யாவுக்கும் நடக்க போகுது. வரேன், ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க. அப்போ விஷால் என்ன ஆனாங்க, விஷால் தர்ஷிகா தானே வெளில போனாங்க, அன்ஷிதா தானே வெளில போனாங்க, லாஸ்ட் வரைக்கும் வந்தது யார், விஷால் தானே. அப்போது இந்த விஷயங்களில் ஆம்பளைங்க என்ன பண்ணாலும் அவங்கள வந்து கேமில் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. ஓகேவா. அப்புறம் அந்த கேம்குள்ளே கண்டென்ட் கொடுக்குறாங்களோ, ரியலாக லவ் பண்ணுறாவோ என்ன வேணால் இருக்கட்டும், ஆனால் அந்த பொண்ணுங்களை தூக்கி வெளில போட்டுருவீங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ரம்யா வெளில போனதை நான் சந்தோஷம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பொண்ணு கண்டென்ட்டே கொடுக்கல, அது வேறு. பட் ஆனால் எஃப்ஜே வெஸ் அப்படின்னு சொல்லும்போது அவனும் அவ்வளோ நல்ல கண்டஸ்டண்ட்லாம் இல்லை. ஆனால் அவனை ஏன் இப்படி வந்து டீம் தகுறாங்க அப்படின்னும் போது அது எனக்கு புரியல. அப்போ சீசனுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு செல்லப்புள்ள இருப்பாங்க, அவன் என்ன பண்ணாலும் அவனை உள்ளே வச்சு பண்ணுவோன்னா அப்புறம் ஈக்குவல் கண்டஸ்டன்ஸ்ன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிறதும் புரியல. இதெல்லாம் கார்ப்பரேட்டில் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அப்புறம் விக்ரம் இருக்கார். 5 பிளேசஸ் சொல்லிட்டேன்னா விக்ரம் இருக்கார். விக்ரம்க்கு அப்புறம் தான் சபரி இருக்கார். ஏன்னா விக்ரம் பண்ணது கூட சபரி பண்ணலையே. ஆனால் பாருங்களேன், நேற்று எபிசோடில் அவருக்கு தான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர். ஏன்னா அவரும் டீமோட ஒரு செல்லப்புள்ள. நேற்று அந்த ஷோலாம் முடிஞ்சப்பறம் தீபக்லாம் எப்படி என்னன்னு சொன்னதெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல. இப்போ தீபக் பிளேஸில் பிரஜின் வர ட்ரை பண்ணுறாரு இந்த சீசனில் சீனியராக. அது ஒரு இடத்துல தீபக் சொல்லியிருப்பார். அந்த இஷ்டத்தில் தான் பிரஜின் ஆடுறாரு. ப்ரொமோலாம் இப்போ பார்த்துருக்கீங்களா, அவர் ஓவராக சீன் போட்டது. அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் அப்படி தாங்க, மாட்டாத வரைக்கும் அப்படியே வந்து என்ன பண்ணுமோ அதெல்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. மாட்டிக்கிட்ட அப்புறம் காலில் விழுற மாதிரி நடிப்பாங்க, விழலாம் மாட்டாங்க. ஊருக்கு முன்னாடி விக்டிம் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் உள்ளுக்கு அந்த வெஞ்சன்ஸ் இருக்க தான் செய்யும். அப்புறம் நான் வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறேன், இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹாஷாக இருக்குது, உங்கள் ரிவ்யூ இப்படி இருக்குன்னா கூட ஒரு சிலர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க.
போய் பாருங்கள் சோஷியல் மீடியாவில் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நான் சப்போர்ட் பண்ணுறதுன்றதை மீறி ஒரு பொண்ணை அப்படி அடிக்கிறீங்க, அந்த டார்கெட் பண்ணுறீங்க, அந்த பொண்ணுக்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு பேசும்போது இப்படி இருக்குது அப்படின்னா சொசைட்டி ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஐ மீன் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு சில இடத்துல அதில் எனக்கான ஒரு யூனிக் ஸ்டாண்டை நான் எடுக்கிறேன் அப்படின்னும் போது அப்போ அந்த பொண்ணு திட்டி பேசுகிறவங்களாம் நல்ல சேனல் ரைட்டா? அது அந்த பொண்ணு என்னென்ன ஹார்ஷ் வேர்ட்ஸ் சொல்லி பேசணுமோ அவங்களாம் நல்ல சேனல். ஓகே. சபரி இப்போ நானும் வந்து அப்படி தான் வந்துட்டு கோவத்தை கூட பாருக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி சிரித்து கூட கோவத்தை காட்டலாம், கத்தி கத்தி தான் காட்டணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஏன்னா என் லைஃப்லேயும் நிறைய நான் ஒரு சில விஷயங்கள் பாரு கூட கனெக்ட் ஆகிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவ் கண்டென்ட் விட்டுருங்க, அது இல்லாமல் அவளை ட்ரிகர் பண்ண விஷயங்களோ, இல்லை அவளை ட்ரிகர் பண்ணிட்டு நான் அப்படிலாம் பண்ணுறேன், நீ அதை அப்படி நினச்சிக்கிற அப்படின்னு சொல்கிற விஷயங்களோ, அவள் அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்கிற விஷயங்களோ, இல்லை தன்னை சுற்றி என்னமோ நடக்குதுன்னு அந்த பொண்ணுக்கு புரிஞ்சாலும் அதை ப்ரூஃப் பண்ண முடியாத விஷயங்களோ, அதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நானும் ஒரு சில இடங்களில் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், கத்தியிருக்கேன். நான் ஆல்ரெடி என் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கத்தியிருக்கேன், டென்ஷனாக இருக்கேன், இப்படி பண்ணுறாங்களே செய்கிறாங்களேன்னு, தப்பு சரின்னு பார்க்காம சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு. ஆனால் சொசைட்டினா இப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த பாரு பொண்ணு அதை பண்ணும்போது அவளும் என்னமோ ஒன்று பண்ணுறாளே அப்படின்ற ஒரு சின்ன எமோஷனல் கனெக்ட், அவ்வளோதான். விக்ரம், சபரி, அதுக்கப்புறம் கெமிக்கு ஏதோ நேற்று உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டாங்க போல. இப்போ எபிசோடில் இல்லை, இப்போ லைவில் மேபி ஹாஸ்பிட்டலேருந்து வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாரு. இது ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சின்னு 2 நாள் அந்த பொண்ணு தான் அங்கே ஃபுல்லாக சாமான் தேய்ச்சிது. அந்த பொண்ணும் கமருதீன் வந்து தேய்ச்சாங்க. இது திவ்யா நேற்று பார்த்துருப்பீங்கள்ல எபிசோடில் தான். எபிசோடெலாம் ஒன்றும் காட்டுறது இல்லையே, லைவில் பார்த்தவங்க நான் சொல்கிறேன். அந்த திவ்யாவும் சாண்ட்ராவும் உட்காந்து அவ்வளோ அலப்பற உட்காந்து எடுத்த விட்டு அந்த திவ்யா எழுந்துக்கவே இல்லை. இப்போ வந்து வீக்கெண்டில் கேட்பாங்களே தலை எப்படி பண்ணாங்கன்னு, என்ன தலை கீழ்ச்சிதுன்னு தெரில, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கே சூப்பராக பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேனே. பொண்டாட்டி கேம் ஆட ஒருத்தன் வந்திருக்கான், அப்போ புருஷன் வந்து சப்போர்ட் பண்ணுவாருன்னு கேம் ஆட அவங்க பொண்டாட்டி ஒரு கேம் ஆடுறாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் தங்கச்சின்னு ஒரு கேம் ஆடுறதுக்கு புது தங்கச்சியாக ஒருத்தன் தத்து எடுத்திருக்கான். பிரஜின் திவ்யாவன்னா பொண்டாட்டியை சொன்னாலும் வந்துடுவான், திவ்யாவை சொன்னாலும் வந்துடும். அந்த இடத்துல அவன் தான் வந்து முதல்ல ஆஜராகும். அப்புறம் இல்லைன்னா இவங்க 2 பேரும் வில்லியாக்கிட்டு அவன் நல்லா கேம் ஆடுறான். ஸோ 3 பேர் இதை தெளிவாக இன்றைக்கி அவள் சொல்கிறான் திவ்யா. இப்போ அண்ணன் வந்து அவங்களோட குட் புக்ஸில் இருக்கார், சுற்றி மற்றவங்க குட் புக்ஸ், நம்ம 2 பேர் தாங்க வந்துட்டு இப்போ வில்லியா தெரியும், ஃபஸ்ட் பர்ஃபாராக போகிறோம் அப்படின்னு தெளிவாக பேசிக்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து அதிகாரம் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், அலப்பறலாம் பண்ணுங்கள், நான் வந்து அந்த குரூப்பில் நல்லவனாகவே இருந்துக்கிறேன். ஸோ இப்படி கேம் ஆடலான்னு பண்ணால் இதுக்கு பேர் குரூப்பிசம் இல்லையா? அப்போ புருஷனும் பொண்டாட்டியும் தனித்தனியாக கேம் ஆடுறது தானே சொல்லி வந்தாங்க. அப்போ தனியாக உட்காந்து பேசும்போது நீங்கள் இந்த இதை பண்ணுறீங்கன்னா, அவன் சொல்கிற இடத்துலலாம் ஒய்ஃப்னு சொல்கிறான். என் ஒய்ஃப் இருந்தாலும் அவங்களாம் தனியாக விட்டேன், அவங்களுக்கு நான் சப்போர்ட்லாம் பண்ணல, அவங்க கேம் அவங்க ஆடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீ ஒய்ஃப்னு அந்த இடத்துல சொல்கிறதே தப்பு. ஒருத்தர் பேர் விட்டு தான் சொல்லிக்கணும். ஒய்ஃப்னு சொல்லும் போதே அங்கே ஒரு எமோஷனல் வந்துடும். எப்படி அண்ணன் தங்கச்சின்னு சொன்னால் ஒரு எமோஷனல் வந்துருமோ, அக்கா தம்பின்னு சொன்னால் ஒரு எமோஷனல் வந்துருமோ, பேரை வச்சு கூப்பிடுங்க. விஜய் சார் சொன்னார்ல, ஏன் பிரஜின் விஜய் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, மாமா மச்சான் ரிலேஷன்ஷிப்பு, அந்த தைரியத்தில் இவர் ஆடுறாரா, இல்லை இவர் கேள்வி கேட்க மாட்டாருங்கிற இடத்துல விஜய்ஸ் வந்து என்ன நியாயமாக நடந்துக்க போகிறாரு அப்படிங்கிறதே பார்ப்போம். அப்போது ஃப்ரெண்டுக்கு அந்த அட்வைஸை சொல்லி அனுப்பலையா, மச்சான் நீ உள்ளே போனால் கூட நீ ஒருத்தர், நான் எல்லாருக்கும் வந்து கேம் எல்லாரையும் பேர் சொல்லி தான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், நீயுமே பேர் சொல்லி கூப்பிட்டு, ஒய்ஃப்னு அட்ரஸ் பண்ணாத, அவங்களும் ஹஸ்பண்டுன்னு அட்ரஸ் பண்ண வேணாம் அப்படின்னு ஏன் சார் நீங்கள் சொல்லலை? இந்த வீக்கெண்ட் சொல்லுவீங்களா, இல்லை பிரஜின் சென்டருக்கு மட்டும் தனியாக ஒரு நியாயம் இருக்குமா? தெரியல, பார்க்கலாம். போன சீசனில் சாச்சனாவை சொன்னோன்னே உடனே பொண்ணு மாதிரிலாம் இல்லை, அப்போல்லாம் கிடையாது, அவங்க தப்பு செஞ்சாலும் கேட்பேன்னு சொன்னவர். இந்த சீசனில் என்ன கேட்பாரு, மச்சான என்ன கேட்பாரு, அவங்க ஒய்ஃபை என்ன கேட்பாரு, இல்லைனா திவ்யா அண்ணன் கேமை என்ன கேட்பாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருவா சொன்னீங்களே சைலண்ட்டாக இருங்க, உங்கள் வாய் தான் உங்களுக்கு எதிரி அப்படி இப்படின்னு. அப்போ திவ்யா பாருவாது கண்டஸ்டண்ட்டாக இருந்து பண்ணாங்க. இவங்க வீட்டு தலையாக இருந்து என்ன கிழிச்சாங்கன்னே தெரில. ஓகேவா? இன்றைக்கும் உட்காந்து கதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. மைக் போடுற சொல்கிறது எதுவுமே பண்ணலை. கேட்டால் இவங்க யாரோ ஒருத்தவங்க குறை சொல்லிட்டாங்க, இல்லை சுற்றி இருக்க வீடே இவங்களுக்கு எதிராக இருக்குன்னு இவங்க ஒரு நம்பிக்கை வச்சுட்டு ஒன்று பேசுகிறாங்கல்ல, அது அப்படிதான். அப்போ விக்ரமுக்கு பதவி போகும்போது அவங்களோட பார்த்தீங்களா, எனக்கு போச்சுல அதே மாதிரி தான் உங்களுக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ எவ்வளோ குரூயல்ட்டி மைண்டு பாருங்கள் அவங்களுக்கு. அப்போ இவங்க என்ன அந்த இடத்துல வந்துச்சு அந்த 1 ஹாரில் வெறும்னே அந்த 1 ஹார் நான் அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், கொஞ்சம் அந்த வீடியோ போடணும்ல, அதனால பேருக்கு பார்த்தேன் எதை மட்டும் எடுத்து போடலாம் வீடியோ அப்படின்னு. ஆல்ரெடி நான் லென்த்தாக வீடியோ போட்டேன், அதுலேருந்து எடுத்து போட்டுறேன். ஆமாம், அதுக்கு மேலே நம்ம போட்டோன்னே 1K 2K வியூஸ் போயிட போகுது, இல்லை பார்க்கறதுக்கு அப்படி 100 பேர் 200 பேர் டக்குன்னு வந்துட போகிறாங்க, நான் போடும்போது போடலாம் அப்படின்னு போட்டேன். எனக்கு தலைவலி வேறு 2 நாளாக, அதனால் வந்துட்டு அதுக்காக பார்த்தேன். அப்போது சொன்னாங்கல்ல, அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து அது என்ன ஒரு தப்பாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அதனால் அவங்க வந்து
ரிசைன் பண்ணணும்னு. அவங்க சொன்ன வார்த்தை பெருசு தப்புலாம் இல்லைங்க. அது வந்து ஒரு மாதிரி சுருட்டிட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னா, இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அந்த ஹெட் ஷெஃப் கேப்பு, அந்த க்ளவுஸை. நியாயமாக கொடுக்குதுன்னு ஒரு வேலையை விட்டு வரேன்னா, அந்த வேலையை அஃபிஷியல் என்ன கொடுத்தாங்களோ அதை திருப்பி கொடுத்துட்டு வரதானே ப்ரொசீஜர். நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் அதுக்கு திருப்பி பதில் சொன்னாங்க. ஆரம்பிச்சது நீங்கள் தானே ட்ரிகர் பண்ணீங்க. ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரும் அவங்க வேறு எதுவுமே அங்கே பேசலையே, அப்போ நாங்கள் சம்பளம் கொடுக்க முடியாது, நாங்கள் சம்பளம் கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்க. ஸோ அது இன்னைக்கு தானைக்கு சரி போயிடுது, அவ்வளோதான். அப்புறம் வந்து அந்த சாமான் தேய்ச்சதில் அந்த கெமியல் பண்ணதில் அந்த ஸ்கின் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சோம், ஒரு மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் அவங்க போயிருக்காங்க. அது வந்துடுவாங்க. அப்போது நைட் அந்த சாமான் தேய்க்கும் போது தான் அந்த சபரிக்கும் திவ்யாவுக்கும் இருந்துச்சு. நான் சும்மா நடிக்கிறாங்க அவன் சபரி, நான் திட்டுற மாதிரி திட்டுவேன், நீ அழற மாதிரி அழன்னு நடிக்கிறாங்க அவன். அது உண்மை சொல்கிறதுக்குல அவன் பச்சையாக நடிக்கிறான், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு அப்போ அந்த க்ளவுஸ் பார்த்தீங்கல்ல, அந்த சாமான் தேய்க்கிறதுக்கு க்ளவுஸ் போட்டுட்டு சாமான் தேய்க்கிறாங்க. மேபி ஓகே, அது நிறைய பேருக்கு பழக்கமாக இருக்கலாம், கை அலர்ஜி ஆகலாம், பழக்கமாக இருக்கலாம். ஆனால் பாரு ஒரு வாரி ட்ராஷ் போடுறதுக்கு நாங்கள் இது எடுக்க மாட்டோம், அது எடுக்க மாட்டோம், க்ளவுஸ் கொடுத்தா தான் எடுப்போம்னதுக்கு கனியக்கா என்னென்ன பேச்சு பேசுனாங்க. வியானா அப்படி சொன்னதுக்கு கனியக்கா என்ன பேச்சு பேசுனாங்க. இது முன்னாடி யாரும் குப்பை எடுக்கலையா? அந்த பொண்ணு முதல் வாரத்தில் டாய்லெட்லாம் வெறும் கையில் தான் க்ளீன் பண்ணியிருக்கு அந்த பாரு பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த ட்ராஷ்ன்னு வர்ற இடத்துல இவனுங்க வேணும்னு ட்ரிகர் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு அதுவும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிச்சு. அப்புறம் அந்த கஷ்டப்பட்டதுக்கப்புறம் அந்த க்ளவுஸை கொடுத்தீங்க. இப்போது சபரி நேற்று சாமான் இதெல்லாம் வரல, ஒன்றாரில் சரி அவ்வளோ சாமான். நேற்று அந்த மூவி ரிவ்யூக்கு வந்தாங்கல்ல, அவர் மனோ சார் வந்தார்ல, வரத்துக்கு முன்னாடி அவ்வளோ சாமான் இருக்குன்னா அப்போ வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க, பாரு இவ்வளோ சாமான் இருக்குது, அவங்க தான் தேய்க்கணும், விசில் வாஷிங் டீமும் அவங்க தான் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நின்று கேட்கக்கூட மாட்டான் இவன் சபரி இப்படி அப்படி போயிட்டு. ஏன்னா இவருக்கு தெரியல, இவங்களுக்கும் திவ்யாவுக்கும் வேறு ஏதாவது இருக்கா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? பார்வை பார்த்தா எரிஞ்செறிஞ்சு விழறான், சிடுன்றான். ஆனால் திவ்யா கிட்ட வந்து ரொம்ப சிரித்து பேசுகிறான். அப்படி சிரித்து பேசுறது வெளில தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு இடத்துல அந்த அதட்டுற மாதிரி நடிக்கவும் செய்கிறான். ஓகேங்களா? ஆனால் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் திவ்யா கிட்ட பேசுகிறது ஒரு மாதிரி இருக்குது, பாரு கிட்ட பேசுறது ஒரு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல போய் சொல்கிறாங்க பாரு, அவங்க தான் ஏன்னா கமருதீனும் ஏன்னா காலையிலேருந்து கமருதீனும் கெமியும் தான் ரொம்ப தேய்ச்சிருப்பாங்க. அப்போ அதுக்கு மேலே நாங்கள் திருப்பி தேய்க்க முடியாது, கெஸ்ட்டு வர்றதுக்குள்ளே வந்து தேய்ச்சிடணும். ஐ மீன் கெஸ்ட்னா அது மூவி ப்ரோமோக்கு தேய்க்கணும் அப்படின்னும் போது இவன் என்னமோ பூசி மழுப்ப பார்ப்பான். அப்புறம் பாரு விட மாட்டாங்க, இல்லை இப்போ அவங்க தான் பண்ணி ஆகணும், இல்லை நான் க்ளவுஸ் கேட்டிருக்கேன் அது வந்தால் தான். அப்போ க்ளவுஸ் வரலன்னா அப்போ வேறு யாரோ செய்ய சொல்கிறேன்ட்டு போயிடுவான் திருப்பி. அப்போ க்ளவுஸ் வரலன்னா அப்போ வேறு யாரோ செய்யணும், திருப்பி கமருதீன் தான் செய்யணும்னு. அதுக்கப்புறம் அப்படி இப்படியே அந்த க்ளவுஸ் வந்துடும், அந்த மாதிரி தேய்ப்பாங்க. அந்த சாமான் தேய்க்கணுன்ற அந்த கௌரவ குறைச்சலில் தேய்க்கும் போது தான் இவன் போய் ஏதோ ஒன்று சொல்லவும் அவங்க கற்றுவாங்க. ஆனால் அவங்க கத்துறதுக்குள்ளே இவர் சமாளிச்சிருவார் அந்த சண்டையை. லவ் யூ ஓகேவா ஆல் குட் குட் ஸ்பிரிட் அந்த 4 வார்த்தை வச்சுல அதை வச்சு கிழிச்சிடுவார். ஓகேவா? இதுதான் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு அதுக்கு துப்பு இல்லை, வெறும்னே வாய்ஸ் ஆவடால் அதிகாரம் பண்ணிவிட்டு சேரில் உட்காரணும் அப்படின்னு நினச்சிது. எல்லோரும் இந்த மாதிரி பாயிண்ட் பண்ண வரும்போது தான் எல்லோரையும் இக்னோர் பண்ணிச்சு. ஓகேவா? அப்படி இக்னோர் பண்ணுற இடத்துல இவங்களுக்கான தப்பை யாராவது பதிவு பண்ணிவிடுவாங்களோ பேசும்போதுன்னும் போது தான் அதுக்கு தான் அது இக்னோர் பண்ணிச்சு. எதுவும் பதிவு பண்ணக்கூடாது, நீ இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அது பதிவேறும். ஆனால் இந்தம்மா எல்லோரையும் 10 வாட்டி அவங்கவுங்க பர்சனல் எழுத்து, இது சரியில்லை அது சரியில்லை, 28 நாள் இப்படி இருந்தீங்க, யாருக்குமே வந்து டிசிப்ளின் தெரியல, டிக்னிட்டி தெரியல, அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஓகேவா? இது ஒன்று. ஸோ இப்போது கெமி அங்கேருந்து வந்துட்டாங்க. துஷார் வந்து எஃப்ஜேக்கு முன்னாடி தான் இருக்கார் அஃபிஷியலில். ஸோ அப்படி எஃப்ஜேக்கு முன்னாடி இருக்கிற பட்சத்தில் எஃப்ஜே வந்து சேஃப் ஜோன் தான், துஷாரும் சேஃப் ஜோன் தான். ஆனால் இது அஃபிஷியல் ஓட்டிங்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியல. எஃப்ஜேவை காப்பாற்றணுன்றதுக்காக துஷாரையும் எடுக்கலாம். அப்புறம் இன்னொரு டேஞ்சர் ஜோனில் 4 பேர் டேஞ்சர் ஜோன், துஷார், எஃப்ஜே, பிரவீன், ரம்யா. ஆனால் நம்ம டபுள் எவிக்ஷன்னு பார்த்தா பிரவீன் ரம்யா தான் போகணும். முன்னாடி எஃப்ஜே தான். ஒரு வேறு பிரவீனை காப்பாற்றினா பிரவீன் ப்ராங்க் பண்ணிட்டாரு. ஸோ வந்து ப்ராங்க் பண்ணதுனாலே வந்துட்டு அவரை திருப்பி உள்ளே வச்சு பண்ணலான்னு, அதெல்லாம் ஒரு ப்ராங்க்கு கையை நீட்டிட்டு பண்ணிட்டு பச்சையாக பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி ஃபேக் கண்டென்ட் கொடுத்துட்டு ப்ராங்க் பண்ணிட்டு வயலன்ஸ் கண்டென்ட்லாம் கொடுத்தா அப்போ அந்த வாரம் ஓட்டிங் ஏறிடும் போல். பண்ணவனுங்க எல்லாமே நாமினேஷன் பயத்தில் தான் பண்ணுது. அப்போது 4 வாரம் நாமினேஷன்லேயே வராமல் நீங்கள் கீச்சிட்டு இருக்கீங்களே, கனியக்காவாகட்டும், சபரி ஆகட்டும், கெமி ஆகட்டும், அவன் எஃப்ஜேவாகட்டும், பிரவீன் ஆகட்டும், ரம்யாவாகட்டும், இந்த வாரம் வந்தோடனே உங்களுக்கெல்லாம் அள்ளு கிளம்புது. விக்கல் சீக்கிரமாகட்டும், இந்த வாரம் வந்தோடனே உங்களுக்கெல்லாம் அள்ளு கிளம்புதில்ல. ஒரு பொண்ணு 4 வாரமாக அடின்னு அடித்து 10 ஓட்டும் 13 ஓட்டும் போட்டு வேறு யாரையுமே பண்ணாமல் எல்லா ஓட்டையும் வேஸ்ட் பண்ணி சேஃப் ஜோன்லேயே இருக்கீங்களே, அப்போ நீங்கள்லாம் கேமர் இல்லை? அது அப்புறம் இல்லைனா பிஆர் வச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த கானா வினத்துக்கெலாம் பிஆர்லாம் வச்சுட்டு வராமலாம் இவ்வளோ ஓட்டெலாம் வராதுங்க, சும்மா அதெல்லாம் என்னமோ ஒன்று பண்ணிட்டு. ஆனால் உள்ளே வந்து அவர் வந்து சொல்கிறாரு, நான் கஷ்டப்பட்டு பண்ணுறேன், ஒய்ஃப்க்கு பண்ணுறேன், பிள்ளைங்களுக்கு பண்ணுறேன். என்னமோ தெரில, நம்ம எதுவும் சொல்கிறது இல்லை. இது கேமாகவே ஒரு சிலதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. உண்மையாகவே இருந்தாலுமே அதை கேமாக பார்த்துட்டு டைஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான்.
ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆச்சா இப்போ அஃபிஷியல் ஓட்டிங்கில் பிரவீன் ரம்யான்னு சொல்கிறாங்க. டபுள் எவிக்ஷனாக இருந்தால் ரம்யா கன்ஃபார்மாக போகிறாங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அது கூட சேர்ந்து போகிறது பிரவீனா துஷாரா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் அனுப்ப மாட்டாங்க. துஷார் தான் எல்லாருக்கும் இப்போ தக்காளி தொக்கு. பாவம் அந்த பையன் இப்போ தான் கேம் ஆட ஆரம்பிச்சிருக்கான். அவன் கேம் காலின்னு நினைக்கிறேன். வாய்த்தோடு இன்னைக்கு எல்லாத்தையும் ஸ்பாட் பண்ணிட்டு பிரஜின் சென்ட்ரா இப்படி அப்படி அப்புறம் வந்து பாருக்கிட்ட பேசும்போதும் வந்து இல்லைக்கா அவங்க நிறைய வேர்ட்ஸ் விடுறாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகட்டும், விக்கல் சீக்கிரம் கூட உட்காந்து பேசினதாகட்டும், எல்லாமே அந்த பையன் இப்போ தான் கொஞ்சம் கேம் ஆட ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் இவங்களுக்கு தான் அவங்க நல்ல கேமர் உள்ளே வச்சுக்கணும்னா ஒன்று நெகட்டிவாக இருந்தால் வச்சுக்குவாங்க. அவங்க சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக வராங்கன்னா வச்சுக்க மாட்டாங்களே. ஆனால் வந்து நான் அதை நெகட்டிவாக இருந்தால் வச்சுக்குவாங்கல்ல. யார் வச்சுருக்காங்க? எஃப்ஜேவை சூப்பராக வச்சுருக்காங்கல்ல. அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. அப்போ அதுக்கு தக்காளி தொக்கா என் பிரவீன் கூட வச்சுக்குவாங்க. அவன் ஒன்றுமே பண்ணலனாலும் அவன் விஜய் சேனல் ப்ராடக்ட் அவனே வச்சுக்குவாங்க. இல்லை நம்ம கமருதீனும் வினோத்தும் சேர்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பிஆர் ஆல்ரெடி இருக்குது, டாப்பில் இருக்காங்க. ஸோ சேனல் எதுவும் அதுக்கு பெருசாக எஃபோர்ட் போட வேணாம். மேபி பிரவீனையும் எஃப்ஜேவும் காப்பாற்றுறதுக்கு எஃபோர்ட் போட்டாங்கன்னா அந்த இடத்துல தக்காளி தொக்கா துஷார் மாட்டிடுவார். ரம்யா ஒன்றும் சேனல் ப்ராடக்ட் இல்லை. அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் கீக்கும் இல்லை, உள்ளே இருக்கிறதுக்கு தகுதியும் இல்லை. அவங்க போகிறது கரெக்டு தான். ஸோ இப்படி தான் ஆக போகுது கைஸ். ரம்யா கன்ஃபார்மாக இன்னும் ஒருத்தவங்க யார் போகிறாங்கன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.